ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் காம்போ என்னன்னு சொல்லி காட்டுறேன். அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூட காட்டுறேன் வாங்க. ஸோ இங்கே வந்து நல்லா சாப்பாடு நல்லா குழக்குழன்னு வடிச்சுக்கணுங்க, நல்லா மசியணும். ஓகே, இங்கே தொட்டுக்க வந்து வெண்டைக்காய் தேங்காய் போட்ட ஃப்ரை, நடுவில் ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சிருக்கேன்ல. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து தாராளமாக இந்த மாதிரி நெய் ஊற்றும் போதெல்லாம் வந்து கண்ணை மூடி ஊற்றிடணும், இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். இந்த குழி ஃபில் ஆகுற அளவுக்கு அப்படி நெய்யை ஊற்றிக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டு, பச்சை தக்காளி கூட்டு. பச்சை தக்காளிலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது, பட் இங்கே வந்து மார்க்கெட்டில் இது அடிக்கடி விற்பாங்க. ஸோ ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அண்ட் வெங்கடேஷ் பட் சாரோட சேனலில் வந்து பச்சை தக்காளிக்கா கூட்டு ரெசிபி அவர் அப்லோட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பருப்பெல்லாம் கிடையாதுங்க, வெறும் வந்து வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் உப்பு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு பிளெயின் கூட்டு. இங்கே பாருங்க, வடம் எப்பயுமே வந்து எனக்கு எப்படி பிடிக்கும்னா, ஓரளவுக்கு வடம் இந்த மாதிரி கருகி இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஓகேவா, இதை உடைச்சு அப்படியே எப்படியும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை ரெண்டு பக்கம் இப்படி வச்சு மெதுவா அப்படியே நல்லா மசிய பிசைஞ்சு இந்த வெண்டைக்காய் ரெண்டு எடுத்து இப்படி வச்சு இந்த வடாத்தை இப்படி உடைச்சி இதில் போட்டு நம்ம சாப்பிடணும். குழன்னு ஆக்சுவலி பச்சை தக்காளின்ற மாதிரி ஃபீல் ஆகுற எனக்கு. அது எப்படி டேஸ்ட் ஆகுன்னு எனக்கு வச்சு தெரியாது, செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி கூட்டு பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க. அண்ட் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, அப்போ தான் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு.